की बाबरकत और मुक़द्दस महीना है जिसमें मुसलमान रोज़ा रखते हैं और अल्लाह ताला की ज़िंदगी की बुनियाद है। अब मैं 7वीं जमात की तालिबा फसीहा को मदऊ करती हूँ कि वो आए और वह अपनी रमज़ान की अहमियत पर अपना तकरीर पेश करें। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद खैरुकुम मन तअल्लम अल-कुர்ஆன வஅல்லமஹு औ கமா क़ால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு। இன்று நான் தங்கள் முன்னால் இஸ்லாத்தின் 5வதாக கடமைகளில் ஒன்றான ரமலான் பெருநாளை பற்றியும் இந்த மாதத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் உரையாற்ற உள்ளேன். ரமலான் என்பது வெறும் பசியும் தாகமும் மட்டுமல்ல, இது நம் மனதை கட்டுப்படுத்தும் ஒரு பயிற்சி. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், உங்களுக்கு முடிந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, அதே போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் தக்வா இரையச்சம் உடையவராக மாறலாம். ஒழுக்கம் அனுமதிக்கப்பட்ட உணவே நாம் இறைவனுக்காக தவிக்கும் போது கோபம், பொய் பேசுதல் மற்றும் தீய செயல்களை தவிர்க்கும் வலிமை நமக்கு கிடைக்கிறது. இந்த ஒரு மாதம் மிகவும் புனிதமானது. ஏனென்றால் இம்மாதத்தில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் என்ற மகத்தான இரவு இம்மாதத்தில் தான் அமைந்துள்ளது. நோன்பு என்பது நம் இதயங்களை சுத்தப்படுத்தும் ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு மாதம் நாம் பழகும் அனைத்து நல்லொழுக்கங்களையும் வருடம் முழுவதும் தொடர வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் துஆக்களையும் நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வானாக. நன்றி.